இல்லை ஃபீல் பண்ணுறது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கல்ல. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்கிறீங்க வந்து அமைதியார். என் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன், சும்மா சொல்ல உண்மையிலே குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனாக நான் பயணிச்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாளில் சொன்னேன், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே உட்காந்துருக்கேன். தே ஆல்சோ திங்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாமல் இருக்குமே, வேலை செய்யணுமே என்ற தாக்கம் இருக்குது அவங்ககிட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்கே வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு எடுக்கட்டும் அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லேயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களே. எல்லா ஊர்லேயும் இந்த திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க, நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு உணர்வை காட்ட தான் வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உண்ண செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. பாஜக முக்கிய நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், எந்த பொறுப்பும் இல்லாமல் எப்படி தேர்தலில் செயல்பட முடியும் என்றும், நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று நினைக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை என்று அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். இல்லை ஃபீல் பண்ணுறது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கல்ல. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்கிறீங்க வந்து அமைதியார். என் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன், சும்மா சொல்ல உண்மையிலே குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனாக நான் பயணிச்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாளில் சொன்னேன், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே உட்காந்துருக்கேன். தே ஆல்சோ திங்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாமல் இருக்குமே, வேலை செய்யணுமே என்ற தாக்கம் இருக்குது அவங்ககிட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்கே வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு எடுக்கட்டும் அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லேயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களே. எல்லா ஊர்லேயும் இந்த திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க, நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு உணர்வை காட்ட தான் வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உண்ண செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. பாஜக முக்கிய நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், எந்த பொறுப்பும் இல்லாமல் எப்படி தேர்தலில் செயல்பட முடியும் என்றும், நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று நினைக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை என்று அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம்.